தராசுஷியாம், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். நேற்றைய நூல் வெளியீட்டு விழா, அந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவர்ஜுனா பேசியது, விஜய் பேசியது, திருமா அதை நிராகரித்தது, அவருடைய 8 பக்க அறிக்கை 2 நாட்களாக அது பேசுபொருளாகி இருப்பது, 2 முறை இன்றைக்கு விசிகாவுடைய உயர்மட்ட குழு கூடியது, பேச்சுவார்த்தை நடத்தியது, ஆதவர்ஜுனா நீக்கமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறது. இதை அனைத்தையும் எப்படி பார்க்கிறீர்கள்? என்ன அரசியல் இருக்குது? தமிழ்நாட்டு அரசியல் என்பது வார் ஆஃப் நேரேட்டிவ்ஸ் தான். அதாவது அரசியல் விவரிப்புகளின் யுத்தம். இந்த அரசியல் விவரிப்பு ஒவ்வொரு கட்சிக்கும் வெவ்வேறு மாதிரி, ஆனால் அது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளோட பொலிட்டிக்கல் அல்காரிதம். ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்காக பல்வேறு படிநிலைகளை வகுத்தல், இதுதான் ஒரு அல்காரிதம்னா ஷார்ட்டாக சொன்னால் இதுதான். அப்போது ஆதவர்ஜுன் இல்லை விஜய், திருமா, இல்லை ஃபார் தட் மேட்டர் எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் இதுக்குள்ளே தான் அவங்க நிற்க முடியும். இப்போ 2 விஷயம் தான் இதில் முக்கியம். ஒன்று கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை. இன்னொன்று லெஜிட்டிமசி, நியாயம். அரசியலுக்கு வருவதற்கு உரிமை இல்லையா? சினிமா நடிகர்களுக்கு கண்டிப்பாக உரிமை இருக்குது, நியாயம்தான். ஆனால் கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மையை உருவாக்குவது என்பது பல்வேறு படிநிலைகளை தாண்டித்தான் உருவாக்க முடியும். அந்த படிநிலைகளை உருவாக்குவதன் ஒரு முயற்சியாகத்தான் நான் இதை எல்லாத்தையுமே பார்க்கிறேன். அதாவது விஜய் எடுக்கிற முயற்சிகளும் சரி, பிற தலைவர்கள் எடுக்கிற முயற்சிகளும் சரி, நம்பகத்தன்மையை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். ஏற்கனவே பல தலைவர்களுக்கு நம்பகத்தன்மை இருக்கும். காரணம் அவங்க டைம் டெஸ்டட். இப்போ திரு சீமான் அவர் பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறார். வளர்ந்து ஒரு இளந்தலைவராக இருந்தாலும் அவருக்கென்று ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி இருக்கிறது, குறிப்பிட்ட கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையின் வழியாக பயணம் செய்த அந்த படிநிலைகளை தாண்டி வரும்போது அவருக்கு லெஜிட்டிமசி போக ஒரு கிரெடிபிலிட்டி இயல்பாக வந்து விடுகிறது. இப்போ திராவிட இயக்க தலைவர்கள் இருக்கிறாங்க, திரு மு க ஸ்டாலினோ, உதயநிதியோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ, எல்லோருமே அந்த படிநிலைகளை தாண்டி இருப்பார்கள். விஜய் இன்னமும் அந்த படிநிலைகளை தாண்ட வேண்டியது இருக்கிறது என்பதுதான் என் கணக்கு. ஆனால் அதற்குள்ளாக எதற்காக இந்த மாதிரியான ஒரு கூட்டணி சம்பந்தமான முயற்சி, ஒரு திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு அழைப்பு, இது எல்லாமே அவரது கிரெடிபிலிட்டியை குறைக்கும், நம்பகத்தன்மையை குறைக்கும். ஒரு கட்சி தொடங்கி கூட்டணி வைக்கிறது, உடனே கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது அவருடைய நம்பகத்தன்மையை குறைக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை இன்னொரு கூட்டணியில் இருக்கிற கட்சியை இப்படியான ஒரு நூல் வெளியீட்டு விழாவை அரசியல் மேடையாக மாற்றினதுனாலன்னு பார்க்குறீங்க? எந்த புள்ளியில் கிரெடிபிலிட்டி குறையுது? நீங்கள் சொன்ன 2வது புள்ளி தான். ஏற்கனவே பல முறை திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து சொல்லியாச்சு, திமுக கூட்டணியில் எங்களுக்கு விரிசல் இல்லை, நாங்கள் அந்த கூட்டணியில் தொடர்றோம், ஆரம்பகால பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டோம். அது நேற்றைக்கு கூட அவர் முதல்ல ஒரு அறிக்கையை விட்டார். அந்த அறிக்கையில் வீடன் புரசுரம் அழைத்தது, அதே மாதிரி அரசியல் ரீதியாக பேச்சு வராதுன்னு அவங்க வாக்குறுதி கொடுத்தது. விஜய் மேடையில் அரசியல் பேச மாட்டார், ஆனாலும் நான் தவிர்த்தேன் என்று அவர் சொல்லும்போது விஜய் மேடையில் அரசியல் பேசுகிறாரு. அப்போ திரும்ப தவிர்த்தது நியாயம்தான் அப்படின்னு நமக்கு பின்னாடி புரியுது. நீங்கள் சொன்ன இன்றைக்கு உயர்மட்ட குழு கூட்டம் 2 முறை கூடியது, ஆதவர்ஜுன் நீக்கம்ங்கிற அந்த வார்த்தை வருது. இப்போ நீக்கினா அவர் எங்கே போவார்? விஜய் கட்சிக்கு தான் போவார். ஆனால் அதற்கான ஆரம்பகட்ட வேலைகளையெல்லாம் அவர் பார்த்துட்டாரு. உதாரணமாக மாநாட்டில் முதல்ல தாவேகா மாநாட்டை பெரிய அளவுக்கு வரவேற்று அறிக்கை விட்டவர்களில் ஆதவர்ஜுனும் ஒருவர். இன்னும் சொல்லப்போனால் ஆதவர்ஜுன்கிற அந்த ஒரு கேரக்டரே சமீப காலமாக தான் அரசியல் உலகில் அறிமுகம். அவரை பொறுத்தவரையில் இப்போதைய சர்ச்சைகள் மூலமாக பிரபலம் அடைஞ்சிருக்கிறார். அப்படித்தான் நம்ம இதை பார்க்க முடியும். அவருக்கென்று தனி ஓட்டு வங்கியோ அல்லது அவருக்கென்று ஒரு கிரெடிபிலிட்டியோ எதுவுமே இல்லை. விஜய்க்கு ஒரு ஸ்டார், அவருக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கு, ஒரு க்ரௌட் இருக்கு, கூட்டம் இருக்கு. அப்போ அரசியலுக்கு வராரு. வர்றதுல அவருக்கு லெஜிட்டிமேட்டா அதெல்லாம் நியாயமான விஷயம் தான். ஆஸ்பிரேஷனல் பாலிடிக்ஸ், அரசியலுக்கு சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், எல்லாமே சரிதான். ஆனால் விஜய் சொல்கிற கொள்கைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற அநேகமாக 95% கட்சிகள் அல்லது 90% கட்சிகளுக்கு அதே கொள்கை தான். ஒரே ஒரு மாற்று ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அது அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான், அதாவது பாரதிய ஜனதா. அப்போ இன்னைக்கு 3 பேருக்கு நூற்றாண்டு விழா. இப்போ ஒன்று ஆர்எஸ்எஸ், இன்னொன்று திராவிட இயக்கம், திராவிடர் கழகத்துக்கு நூற்றாண்டு, இன்னொன்று பொது உடைமை கட்சி. பொது உடைமை கட்சிக்கு அபிஷியலாக அடுத்த ஆண்டு நூற்றாண்டு. ஆனால் அது எப்போ தொடங்குச்சுங்கிறதுக்கான சரியான விவரங்கள் இல்லை. இப்போ 3 சித்தாந்தங்கள் இந்தியாவில் தோன்றின 3 சித்தாந்தங்களும் 100 ஆண்டு கடந்தது. 100 ஆண்டு கடந்த சித்தாந்தங்களிலிருந்து நம்ம மீண்டும் நமது கொள்கைகளை வடிவமைத்து கொண்டு வரும்போது பிற கட்சிகளுக்கும் அவர்களுக்கும் பெரிய வேறுபாடு இருப்பதாக தெரியல. ஆனால் இதில் சீமான் சித்தாந்தம் வேற, அவர் தமிழ் தேசியம் தனியாக பேசுறாரு. வலதுசாரி சித்தாந்தம் வேற. திராவிட சித்தாந்தத்துக்கு 2 கட்சிகள் உரிமை கொண்டாடுது. நீங்க என்ன பார்க்கிறீங்க? விஜய் அவர்களுக்கு சித்தாந்தம்ங்கிறது எனக்கு என்னமோ திக்கு தெரியாத சித்தாந்தமாக தான் நான் நினைக்கிறேன். காரணம்
அவர் சொல்கிற எல்லாமே வந்து எல்லா கட்சிகளும் சொல்கிற ஒரு விஷயம்தான். அதுல ஒன்றும் புதிதாக எதுவும் இல்லை. அப்போ அவர் எதை கிளைம் பண்ணுவாரு? நான் வந்து மோர் கிரெடிபிள், நான் வந்து நல்லாட்சி கொடுப்பேன், பிற கட்சிகள் எல்லாம் வந்து நல்லாட்சி கொடுக்கல, இப்படிதான் சொல்ல முடியும். அப்படின்னா அவருக்கான சேலஞ்ச் எதுன்னா வரவிருக்கிற உள்ளாட்சி தேர்தல். அவர் சொல்ற அந்த எல்லாவற்றையுமே கால்குலேஷன்ல அவர் ஒரு கால்குலேஷன் போடுறாருல, தாவேகா இல்ல விசிகாவை கூட்டணிக்கு அழைப்பது, அதற்கான ஒரு முத்தாய்ப்பு தான் ஆதவர்ஜுனாவை கூப்பிடுறது. ஆனா தலைவர் ஒரு ஸ்டாண்டில் இருக்கும் பொழுது துணை பொதுச் செயலாளருடைய ஸ்டாண்டு எப்படி பார்த்தாலும் அவர் விசிகாவுடைய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர். என்னதான் அவருக்கு அவருடைய நிறுவனம் பெயரை சொல்லி சொல்லி அறிமுகப்படுத்தினாலும் அவருடைய நிறுவனத்துடைய ஒரு பொறுப்புல இருந்த மட்டும் இதை பிரதிநிதித்துவப்படுத்தி இருந்தாருன்னா அது இவ்வளவு பெரிய பேசு பொருளாவே ஆயிருக்காருல்ல. இந்த பொறுப்பு தானே அவரை பேசு பொருளாக்குது. அந்த பொறுப்பிலிருந்து பார்க்கும் பொழுது இவங்க என்ன கூட்டணி கணக்கு போடுறாங்க, அந்த கூட்டணிக்கு என்ன சக்சஸ் ஃபார்முலா இருக்கும், அதோட ஸ்ட்ராட்டஜி என்ன, இருமாப்புடன் 200ன்னு பேசுறாரு விஜய். அதற்கான சாத்தியம் இருக்கு. இதை எப்படி பார்க்கணும், என்ன எதிர்பார்ப்பு, அதெல்லாம் எப்படி இருக்கு? 200ங்கிற டார்கெட்டை நான் இருமாப்புனே எடுத்துக்கிடலைங்க. காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் அவர்களும் வந்து 234 தொகுதியிலும் நான் தான் நிக்கிறேன்னு பேசுவாரு. யாராக இருந்தாலும் அப்படித்தானே பேச முடியும். திரு சீமான் அவர்களும் 234 தொகுதியிலும் அவர்களும் வந்து வேட்பாளர்கள் நிறுத்துறாங்க. ஜெயலலிதா அம்மா வந்து 40 நமதே நாடு நமதேன்னு சொல்லுவாங்க. 234 தொகுதியிலும் நிற்கணும், அதுல 200 டார்கெட், அது அச்சீவபிள் டார்கெட். ஆனா ஏற்கனவே அச்சீவ் பண்ணிருக்கிறாங்க, 2 கட்சிகளுமே அச்சீவ் பண்ணிருக்கு. அப்ப வந்து எதுவுமே அச்சீவ் பண்ணாத ஒருவர் 200ன்னு டார்கெட் சொல்றது அதுதான் இருமாப்பு. எல்லாவற்றையும் ஏற்கனவே அச்சீவ் பண்ணவங்க 200ன்னு சொல்றது ஒரு குறிக்கோள், ஒரு இலக்கு, அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். அப்போ இயல்பாக 3 சித்தாந்தங்களுக்குள்ள எந்த சித்தாந்தத்துக்குள்ள விஜய் ஃபிட்டின் ஆகிறாருங்கிற கேள்வி இயல்பாக எழும் இல்லையா? திராவிட சித்தாந்தமா இருக்கணும், இல்லைன்னா பொது உடைமை சித்தாந்தமா இருக்கணும், இல்லைன்னா வலதுசாரி சித்தாந்தமா இருக்கணும். இப்போ எல்லா சித்தாந்தங்கள்லயும் அவர் ஃபிட்டின் ஆகவில்லை என்பதுதான் உண்மையான நிலை. அப்படின்னா கூட்டணி எப்படி அமையும்? எல்லா கூட்டணி கட்சிகளும் இந்த ஏதோ ஒரு சித்தாந்தத்துக்குள்ள இருக்கும் இல்லையா தமிழ்நாட்டுல? அப்ப எந்த கூட்டணி கட்சி அவருக்காக போகும்? அப்ப கூட்டணி கட்சிகள், குறிப்பா திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை இழுப்பதோ அல்லது அவர்களை வரவேற்பதோ அல்லது பாமகவை வரவேற்றாலும் இதே விமர்சனம் வரத்தான் செய்யும். அப்ப விஜய் முன்னாடி இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன? ஆதவ் பேசுறாருல, ஆதவ் பேசுனது அந்த விஜய் மேடையை தாண்டி அவர் வைத்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது, ஒருவேளை அவர் கேட்கிற துணை முதலமைச்சர் அல்லது வந்து அமைச்சரவையில பங்கு அப்படிங்கிற இடத்திற்கு போகும் பொழுது அது விஜய முதலமைச்சராக்குறதுடைய நோக்கமா இல்ல திருமாவளவனை முதலமைச்சராக்குவதுடைய நோக்கமான ஒரு கேள்வி அந்த இடத்துல அவருடைய பொறுப்புக்கே இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கு என்ன பதிலா இருக்கும்னு நீங்க பார்க்கறீங்க? அவர் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளதாங்க முயற்சி எடுக்கிறாரு. திருமாவளவனை முதல்வராக்கவும் முடியவும் முடியாது. அதே மாதிரி முதல்வர் கேண்டிடேட் அப்படின்னு இன்னைக்கு வந்து பலரும் களத்துல இருந்தாலும் யார் வந்து முன்னணியில் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி திடீர்னுலாம் முதலமைச்சர் ஆக்கிட முடியாது. சரி, இவர் ஒரு புத்தக வெளியீட்டு விழா தானே, இதுல என்ன பெரிய அரசியல் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, அவரோட நிறுவனம் இது வரைக்கும் என்னென்ன புத்தகங்களை வெளியிட்டு இருக்குங்கிற ஒரு பட்டியல் கொடுக்கணும்ல. சரி, 30 பேர்ட்ட இருந்து கட்டுரை வாங்கி போட்டு அதை தொகுத்து போடுவதன் மூலமாக ஒரு நூலாசிரியர் ஆக முடியுமா? அப்ப 1000 பக்கம் 5 வருடம் உழைத்து நாங்கள்லாம் நூல்கள் எழுதியிருக்கோமே, நாங்கள எந்த பட்டியலில் சேருவோம்? அப்போ இயல்பாகவே வந்து அவரை பொறுத்தவரையில் வீடன் புரசரம் அதை பிரசுரிக்க வந்திருக்கிறது. இவர் வந்து திமுகவின் ஜெகத் ரட்சகன் மாதிரி இவர் வந்து விசிகாவின் ஜெகத் ரட்சகனாக இருந்தார். உண்மையிலே அதானே, செலவு பண்ணக்கூடியவர்கள், ரூபாய் அள்ளி வீசக்கூடியவர்கள் எல்லா கட்சிக்கும் தேவைங்க. அப்படி இருந்தார். அதை தவிர வேற என்ன இருக்கு? துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவர், இதானே அவரோட அந்தஸ்து. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இல்ல 9 மாசத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் அரசியல் என்பது எழுத்தாளனாக உண்மையிலே நான் அதை வந்து தவறா தான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நூல் வெளியீட்டு விழா நடத்துறதே ரொம்ப கஷ்டங்க இன்னைய சூழ்நிலையில. அதை வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட விழாவாக நடத்தி எல்லோரும் கலந்து கொள்கிற மாதிரியே செஞ்சிருக்கலாமே. அங்க வந்து திருமாவுடைய மனசாட்சி இங்க இருந்துச்சு அப்படின்னு பேசுறாங்க. திருமா வந்து என்ன பத்தி தான் அந்த மேடையில யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, அவங்க எந்த நோக்கத்துக்காக அந்த மேடையை கூட்டினாங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றது எல்லாமே ஏதோ ஒரு புள்ளியில ஆதவர்ஜுனா வந்து ஒரு கால்குலேஷன் விஜயை வச்சு போடுறாரு அப்படிங்கிறது வந்து என்ன கால்குலேஷன், அதுக்கு என்ன பிரதிபலன் கிடைக்கும்? ஒரே கால்குலேஷன் தாங்க. அவர் வந்து தன்னையை வந்து முன்னிறுத்திக்கிறாரு. அதுல அது ஒரு அஸ்பிரேஷன் தான், ஒரு அவா அரசியல் தான். அதை தாண்டிய கால்குலேஷன் என்ன இருக்கு? இப்ப மன்னராட்சின்னு சொல்றாரு. மன்னராட்சினா பொலிட்டிக்கல் சிஸ்டத்துல மானார்கினா இன்னைக்கு யூகே மாதிரியான நாடுகள் மானார்கி. ஆனா வந்து அங்கேயும் எம்பிக்களை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கிறார்கள். நிறைய இஸ்லாமிய நாடுகள் வந்து மன்னராட்சி நடக்குது. அது பாரம்பரியமாக உரிமை மாற்றி கொடுக்கப்படுகிற, மகுடம் மாற்றி கொடுக்கப்படுகிற ஆட்சி. நம்ம ரிபப்ளிக், நம்ம குடியாட்சி. இதுல மன்னராட்சி எங்க வரும்? 10 வருஷம் திமுக தோத்து இருக்குது, அப்புறம் திருப்பி ஒரு 10 வருஷம் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தோத்து இருக்குது. எப்படி மகுடத்தை மாத்தி கொடுக்க முடியும்? எதுவாக இருந்தாலும் கடைசியில மக்களாட்சி தான். மக்களாட்சினா
பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நம்ம எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறோம், எம்எல்ஏக்கள் முதல்வரை தேர்ந்தெடுக்கிறாங்க அல்லது எம்பிக்கள் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மன்னராட்சின்னு பொதுவாக சொல்வது என்பது அந்த நூல் வெளியீட்டு விழா மேடையை அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார். அப்ப அவரை பற்றிய டிஸ்கஷன் இன்னைக்கு வருது, விவாதம் நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை முன்னிறுத்திக் கொள்வதில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் தான் எடுத்துக்கிடணும். கூட்டணி ஒரு பக்கம் இருக்கிறது, தலைவர் ஒரு பக்கம் நிற்கிறாரு. ஆனா அந்த கட்சிக்குள்ள இருந்து இவர் பேசக்கூடியதை ஏற்கனவே திருமா வந்து கட்டுப்படுத்தி இருக்கணும், இல்லைன்னா திருமாவும் இதற்கு உடந்தையாக இருக்கணும் அப்படிங்கிற விமர்சனங்கள் பொதுவாக வைக்கப்படுது. இதுல எது சரியான ஒன்று? திரும்ப ஆரம்பத்திலே இதை கட்டுப்படுத்தி இருக்கணுங்க. அது சரியான விமர்சனம் தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவர் கட்சி சார்பாக கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு சீனியாரிட்டி கிடையாது. ஒரு வன்னியரசு மாதிரியான சீனியாரிட்டி கிடையாது. அப்ப அவர் சில கருத்துக்களை முன்வைக்கும் போது அதை அவர் அடக்கி வைத்திருக்க வேண்டும். அது தவறி விட்டாருங்கிறது தான் என்னோட கருத்து. அல்லது பிறகு அது முற்றுக்கொண்டு போகும்போதாவது அவரை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். அல்லது இப்போதாவது அவர் வந்து ஆதவ அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுவரைக்கும் செய்யல, ஒருவேளை நாளை செய்யலாம், நமக்கு தெரியாது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் திருமாவோட ஆரம்பகால தவறு இது என்பதுதான் எனது கருத்து. ஷியாம், அதாவது எல்லா கட்சியிலையும் இருக்கிறத தான் விஜய் சொல்றாருன்னு சொல்லாதீங்க. இங்க அடிப்படை தேவைகளே இன்னும் நிறைவேறாம இருக்கு, அதை தான் விஜய் டார்கெட் பண்றாருங்கிறாரு. அது நீங்க எப்படி பார்க்கறீங்க? நீங்க சொன்னதுக்கான கவுண்டர் நரேஷன் அதுதான். அந்த கருத்து எனக்கு ஏற்புடையதல்ல. ஏன்னா 1952 இருந்து தமிழ்நாடு கண்டுள்ள முன்னேற்றங்களை, காமராஜர் ஆட்சியிலிருந்து ஜெயலலிதா ஆட்சி, எத்தனையோ ஆட்சிகள், அப்படியான விஷயம் இல்லை. இந்த பலம் நிரூபித்தல் என்பதுல எல்லாரும் வந்து ஜீரோல தான் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற அந்த காமேஷோட அந்த கருத்து எனக்கு உடன்பாடானது தான். ஏனென்றால் விஜயகாந்த் அவர்கள் பலம் நிரூபிக்காத போது கலைஞர்கிட்ட கேள்வி வச்சாங்க, விஜயகாந்த் யாருடைய ஓட்டு வங்கியை பாதிப்பார்னு. அவர் அவருடைய சொந்த வங்கி கணக்கை தான் பாதிப்பார் என்று கலைஞர் பதில் சொன்னார். ஆனா அதே கலைஞர் வந்து பிற்காலகட்டத்தில் வந்து விஜயகாந்தோட கூட்டணி வைக்க முயற்சித்தார். ஆக பலம் நிரூபிக்கவில்லை என்பது மைனஸ் பாயிண்ட் இல்லை, கலை யதார்த்தம். இது வரைக்கும் அவர் தேர்தலில் நிக்கல, பலம் நிரூபிக்கல. ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, எம்ஜிஆர் மாதிரி 72 கட்சி ஆரம்பிச்சு 73 திண்டுக்கல் தேர்தலில் பலம் நிரூபித்தார். அப்படியான ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்போ விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் நின்னாலே போதுமே. அவர் சொல்ற எல்லா விஷயங்களையும், அனைவருக்கும் சோறு, அனைவருக்கும் வேலை, எல்லா விஷயங்களையும் ஒரு 5 பஞ்சாயத்து யூனியன்ல நிறைவேற்றி காட்டட்டும். அதை விடுங்க, ஒரு 20 கிராம பஞ்சாயத்துல நிறைவேற்றி காட்டட்டுமே, அதை சொல்லலாம்ல. நான் வந்து நிறைவேற்றி காட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அதுல இன்னும் அவருக்கு வாய்ப்பு இருக்கு. டிசம்பர்ல ஜனவரியிலேயே வாய்ப்பு இருக்கு, 2 மாசம் வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட், அதாவது விஜய் சொன்னதாக இது எல்லாமே போட்டோ ஷூட், பிரம்மாண்டம். ரவீந்திர துரைசாமி சொன்னது வளர்ச்சி. இது எல்லா கட்சிகளுக்குமே வந்து ஒரு தோற்றம் இருக்கும், ஒரு வளர்ச்சி இருக்கும், ஒரு விரிவாக்கம் இருக்கும், ஒரு பிரம்மாண்டம் இருக்கும், ஒரு தேய்மானம் இருக்கும். தேய்மானமும் உண்டு. நாங்க இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சி தாங்க பெரிய கட்சி, பெரிய மாற்று கட்சி. இன்னைக்கு தேய்மானம் ஆகி போச்சு, 100 வருஷம் ஆகி போச்சு. கேரளால மட்டும்தான் இருக்கு, வெஸ்ட் பெங்காலே போயிருச்சு. அப்போ தோற்றமும் வளர்ச்சியும் விரிவாக்கத்தை கொடுக்கும் இல்லையா? அந்த இடத்துல விஜய் என்பவர் இன்றைய தேதிக்கு தோற்றம்ங்கிற அந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறாரு. இப்ப சீமான் தோற்றம் வளர்ச்சிங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டாரு, இன்னும் விரிவாக்கத்துக்கு போகணும். பாமக தோற்றம் வளர்ச்சிக்கு போயிடுச்சு, இன்னும் விரிவாக்கத்துக்கு போகல. ஆனால் தோற்றம் வளர்ச்சி விரிவாக்கம் பிரம்மாண்டங்கிற ஸ்டேஜுக்கு வந்து திமுக போயிருச்சு. அதைத்தான் வந்து ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு.